திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கு திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கு எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி சொல்றோமா எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில்
கடந்து வந்திருக்கிறவர்கள் மாத்திரம். ஓ ஹalleluya. இயேசுவே உம்மை நான் oh we bless your name Lord. Oh hallelujah. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறைவில்லாமல் நடத்தினீரே. தடையெல்லாம் நீர் அகற்றினீர். சேர்ந்து சத்தமா. குறைவில்லாமல் நடத்தினீரே. தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன். என் வாழ்வின் நாயகன் நீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன். என் வாழ்வின் நாயகன். என்று சிலர் சேர்ந்து நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதி. சேர்ந்து சபையை உயர்த்தி நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை சேர்ந்தாமடிக்கலாமா. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தவரே. நீரையிலும் என் கூரையிலும் என் நம்பிக்கையானவரே. சேர்ந்து உயர்விலும் தாழ்விலும் ஆண்டவரே. உயர்விலும் தாழ்விலும்
சத்தத்தை உயர்த்தி இந்த ராத்திரி நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன் நல்லவரே உம்மை துதி சேர்ந்த சத்தத்தை உயர்த்தி சத்தமாய் நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன் நல்லவரே உம்மை துதிக்கிறேன். சோதனையில் ஆண்டவரே சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல்கோட்டையாயிருப்பவர் சோதனையில் சேர்ந்த சத்தமாய் சோதனையில் என் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே முன்னும் பின்னும் பாதுகாக்கும் என் கோட்டையா சேர்ந்த ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா எல்லா வியாதி பலவீன நேரங்கள் உம் பரிகாரினாய் என்று சொன்னவர் எல்லா வியாதி பலவீன நேரங்கள் உம் பரிகாரினாய் என்று சொன்னவர் எனக்கும் ஜீவன் தந்தவரே எனக்கும் ஜீவனை எல்லாரும் சேர்ந்து சத்தமா நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நல்லவரே உம்மை நன்றியோடு ஆண்டவரை சத்தமாய் நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைத்தோமே ஆண்டவரே நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே உமக்கு நன்றி எத்தனை பேர் உங்க சத்தத்தை உயர்த்தி உம்மை துதிக்கிறோம் இயேசுவே உம்மை துதிக்கிறோம் சத்தத்தை உயர்த்தி இயேசுவே உம்முடைய அபிஷேக ஒலிவ மரம் உம்மாலயத்து நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பை நம்புபவன்
நானும் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நானும் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் நானும் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் வசனம்தான் பசியாற்றும் உணவு பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் வசனம்தான் பசியாற்றும் உணவு பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே வெளிச்சமும் நீக்குமாய் நீரே ஜீவனின் பலனாய் நீரே ஜீவனின் நீக்குமாய் நீரே ஜீவனின் பலனாய் நானும் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் நானும் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் கடைசியோடு நாம் நானும் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் கிருபை பிரசன்னம் நம்மை தாங்கி நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நமக்கு கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு புது வருட வாக்குத்தத்த ஆராதனையை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் அமைத்து கொடுத்திருந்தார். அதற்காக நமக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கவர்மெண்ட் சைடில் நமக்கு 31st ஈவினிங் வரைக்கும் நமக்கு ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு இல்லாததுனால நம்ம எப்பவும் செய்யறது மாதிரி அதை நம்ம இரவு நேரத்தில் அந்த புது வருட வாக்குத்தத்த ஆராதனை நம்ம செய்யாம அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்கு 31 ஈவினிங்க்கு மேலே தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பிரேக் பண்ணப்பட்டு தான். அதுக்கு முன்னாடியே நம்ம கிறிஸ்மஸ்ல நம்ம எல்லா ஜனங்களுக்கும் சொல்லியிருந்தோம். ஆகவே அதை சேஞ்ச் பண்ண வேண்டாங்கிறதுக்காக நம்ம அதை வெள்ளிக்கிழமை காலையில நம்ம வைத்திருந்தோம். அநேகர் வந்து கலந்துக்கிட்டீங்க. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை இதோ ஒரு நீ எழுதி பிரகாசி உன் கர்த்தர் நம்ம அவரோட வெளிச்சம் இன்னைக்கு நம்ம மேல உதித்திருக்கிறது. ஒரு இருள் பூமியையும் ஒரு காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க?
ஹalleluya. நமக்கு வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச கூட்டம் எப்பவும் போல 10 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமைகள் இது மாதிரியான 3 ஆராதனைகளும் நமக்கு நடக்கும். எல்லாம் வந்து கலந்துக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. இந்த வருஷமாவது எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு நினைச்சோம். அப்பவும் நீ தான் நிக்கிற அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. பாத்தீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹalleluya. நம்ம பார்த்தோம்னா முடிவு பண்ணிட்டோம் இந்த வருஷமும் ஒரு விடிவு காலம் பிறக்காது போல அப்படிங்கிற மாதிரி. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹalleluya. சத்தமா ஹalleluya. நானும் நீங்களும் இந்த சர்ச்சோட மெம்பரா இருக்கிறதுக்காக எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹalleluya. ஃபேக்டர் என்னன்னா, நாம இந்த சபையினுடைய ஒரு அங்கத்தினர்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய அசைவாடுதலினுடைய ஒரு அங்கத்தினர். காடோட மூவ்மெண்ட்ல நாமளும் ஒரு பார்ட்னரா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. சத்தமா ஹalleluya. ஒவ்வொரு வருஷமும் என்ன நடந்துச்சு அப்படி பார்க்க வேண்டாம். எல்லா வருஷமும் வியாதியோ கடனோ இல்ல சின்ன சின்ன விபத்துகள் ஏதாவது ஒண்ணு. லைஃப் இஸ் ஆல்வேஸ் லைஃப். என்ன பண்ணினாலும் லைஃப் இஸ் ஆல்வேஸ் லைஃப். அதனால அதுல சில ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் சில குறைவுகள் இதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதனால 2019 எப்படி அப்படி பார்க்காம நான் எப்போ நினைப்பேன், ஒரு 10 இயர்ஸ் நம்ம அட்டாப்சி பண்ணி பார்க்கணும். ஒரு 10 வருஷத்தை நம்ம என்ன செய்யணும்னா உடல் கூராய்வு செய்து பார்க்கிற மாதிரி ஒரு டீகேட, ஒரு 10 இயரை அட்டாப்சி பண்ணி பாருங்க. கடந்த 10 ஆண்டுகள் தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த திட்டம், தரிசனம், அது நிறைவேறின ஏரியாஸ்க்காக ஸ்தோத்திரம். நிறைவேறாம இருக்கிற சில தரிசனங்கள், திட்டங்கள் இருக்கும். அதுக்கு பக்கத்துல நெருங்கி இந்த 10 இயர் இந்த ஒரு டீகேட்ல நீங்க பக்கத்துல நெருங்கி தேவன் உங்களுக்குன்னு சொன்ன அந்த திட்டத்துக்கு, அந்த தரிசனத்துக்கு நீங்க பக்கத்துல நெருங்கி வந்துகிட்டே இருக்கீங்கன்னாவே நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. நல்ல growth உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஹalleluya. 2019 எப்படி இருந்துச்சு, 17 எப்படி இருந்துச்சு, அப்படி ஒவ்வொரு வருஷத்தை பார்க்க வேண்டாம். ஒரு டீகேட நம்ம அட்டாப்சி பண்ணி பார்க்கலாம். நீங்க வீட்டுக்கு போய் ஒரு 10 வருஷத்தை கால்குலேட் பண்ணி பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, அந்த 10 வருஷ காலமா தேவன் உங்களை நடத்தின விதங்கள், உங்களுக்கு அவர் கொடுத்த தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள், அது எவ்வளவு எல்லாம் நிறைவேறி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்திருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சத்தமா ஹalleluya. இந்த 2021 நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு எழுப்புதலின் ஆண்டாக நம்முடைய சபைக்கு அவர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். The year of revival, ஒரு எழுப்புதலின் ஆண்டு. எல்லாரும் சொல்லுங்க, எழுப்புதலின் ஆண்டு. அதே ஒரு எழுப்புதல் இல்லாம சொல்ற அந்த மாட்களை வச்சு எழுப்புதலை எப்படி ஆண்டவர் கொண்டு வர போறாருங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். ஆனா இன்னொரு தடவை சத்தமா சொல்லுங்க, எழுப்புதலின் இது என்ன ஆண்டு? The year of revival. The word revive means to bring life back to. எழுப்புதல் அப்படின்னா மீண்டும் உயிரடைய செய்வது. மீண்டும் சத்தமா, மீண்டும். The word revive means to bring life back. மீண்டும் உயிரடைய செய்வது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த 2021 மீண்டும் நம்மை உயிரடைய செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. அது விசுவாசமாகட்டும், அது ஜெபமாகட்டும், அது ஆராதனையாகட்டும், அல்லது ஊழியமாகட்டும், அல்லது தேவனோடு கூட இருக்கக்கூடிய தொடர்புகளாகட்டும், இந்த காரியங்கள் எல்லாம் மீண்டும் ஒரு ஜீவனை கொண்டு வருவது. அதுதான் எழுப்புதல். அதைத்தான் இந்த 2021 நமக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹalleluya. சத்தமா ஹalleluya. என்னன்னா இன்னைக்கு ஜனங்களோட விசுவாசம் செத்து போயிரல. ஜனங்களோட விசுவாசம் என்ன ஆகல? செத்து போயிருந்தா வாரம் சர்ச்சுக்கு என்ன செய்ய மாட்டோம்? கண்டிப்பா நாம வருவோமா? விசுவாசம் செத்து போயிருந்தா வாரம் கண்டிப்பா சர்ச்சுக்கு என்ன செய்ய மாட்டோம்? ஆகவே விசுவாசமானது செத்து போயிடல, மாறாக அது கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கு, மாறாக அது கொஞ்சம் பலவீனமா இருக்கு. அது செத்து போயிடல, மாறாக அது கொஞ்சம் உற்சாகப்படுத்தப்படாம இருக்கு. I mean, it is not dead. Maybe it is discouraged. Maybe it is disappointed. விசுவாசம் அப்படிங்கிறது இல்ல ஜெபம்ங்கிறது இல்ல ஆராதனைங்கிறது காணிக்கைன்றது கம்ப்ளீட்டா அது செத்துறதா நானும் நீங்க கண்டிப்பா சர்ச்சுக்குள்ள வந்து ஒவ்வொரு வாரம் உட்கார்ந்துட்டு வந்திருக்க மாட்டோம். இது என்ன ஆயிருக்குன்னா கொஞ்சம் சோர்வடைஞ்சிருக்கு, கொஞ்சம் பலவீனமா இருந்திருக்கு, கொஞ்சம் உற்சாகப்படுத்தப்படாம இருந்திருக்கு. ஆனா இந்த 2021 கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, அவர் அதை திரும்பவும் உயிரடைய செய்ய போகிறார். மறுபடியும் அவர் நமக்கு ஒரு எழுப்புதலை கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. நீங்க யாரா மண்ணால் இருங்க, நீங்க என்ன மாதிரியான ஒரு நிலைமையில வேணாலும்
வேணாலும் இருங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இந்த புது வருஷத்துல நீங்க ஆராதிக்கிற உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை உயிரடைய செய்ய போகிறார். நீங்க கண்டிப்பா எழுப்புதலை பார்க்க தான் போறீங்க. நான் இப்படி யோசிச்சேன், எந்த காரியத்துல உங்களோட கடைசி மூச்சை நீங்க எடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களோ அவ்வளவுதான். இதுக்கு மேல இடம் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நாம ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனரா மாற முடியாது. இதுக்கு மேல நம்மளால ஒன்னும் சாதிச்சிட முடியாது. இதுக்கு மேல கல்யாண காரியங்கள், இதுக்கு மேல பிள்ளை பெற்றுக்கிறது, இப்படி எந்தெந்த விஷயத்துல எல்லாம் எந்தெந்த காரியத்துல எல்லாம் உங்க கடைசி மூச்சை நீங்க எடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களோ அவ்வளவுதான். இதுக்கு மேல அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ அந்த எல்லா விஷயத்திலையும் இந்த 2021 உங்களோட தேவனாகிய கர்த்தர் குறுக்கிட்டு உங்க தோல்ல தட்டி, ஹே உன்னோட பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகி போயிடுச்சுங்கிறதுனால இதுதான் உன்னோட முடிவுன்னு நினைச்சிட்டியா? ஒரு பிளான் டி ஒண்ணு நான் உனக்காக வச்சிருக்கேன். கண்டிப்பா நான் உன்னை உயிரடைய செய்ய போறேன். நீ எழுப்புறத பார்க்க போறேன். ஹalleluya, சத்தமா ஹalleluya. ஆக்சுவலி நான் இன்னைக்கு நம்ம பாஸ்டர் காலையில பேசின கிருபையை பத்தினா அதே செய்தி தான் நானும் இன்னைக்கு அதே அந்த நூல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத many times we will match each other. நாங்க பாடுற பாடலும் செய்தியும் ஏதாவது வகையில ஒத்து போகும், இல்லைன்னா எப்படியாவது கனெக்ஷன்ஸ் ஒரே மாதிரி போகும். ஸோ அப்படிதான் இன்னைக்கும் நான் எடுத்திருந்தேன். ஆனா காலம்பாளையம் சர்ச்ல ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கும் போது இந்த வாக்குத்தத்த வசனத்தை குறித்த ஒரு காரியத்தை நான் ஆராதிக்கும் போது சொன்னதை என்னோட போன்ல ரெக்கார்ட் ஆயிருந்ததை நான் பார்த்தேன். எழும்பி பிரகாசி அப்படின்னு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தினுடைய முற்பகுதி ரைஸ் அண்ட் ஷைன். எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசி என்பது நான் ஆராதிக்கும் போது ஆவியானவர் உணர்த்தியது நான் சொன்னேன். எழும்பி பிரகாசி அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இல்ல, எழும்பி பிரகாசிங்கிறது ஒரு ஆர்டர். அப்படின்னா எழும்பி பிரகாசிங்கிறது ஒரு யோசனை இல்ல, எழும்பி பிரகாசிங்கிறது ஒரு கட்டளை. அது என்னதுங்க? இதுவே கட்டளை, என் கட்டளையே. எப்படி வசனம் கரெக்டா தெரியும், இது கரெக்டா தெரியும் பாரு. எழும்பி பிரகாசிங்கிறது என்ன? இட் இஸ் an ஆர்டர். அது என்னதுங்க? இது ஒரு கட்டளை. என்னது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இதை செஞ்சுதான் ஆகணும்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? செஞ்சுதான். 38 வருஷமா படுத்துக்கிற எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னா இட் இஸ் an ஆர்டர். அது கட்டளை. அப்ப நான் என் பாய் என்ன பண்றது, தலகாணி என்ன பண்றது, என் பக்கத்துல படுத்திருந்தவனுக்கு இவ்வளவு நாள் எனக்கு வர பால் பிரெட் எல்லாம் அவனுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப அவனை விட்டுக்கிட்டு போறதுக்கு, அந்த பிசாசை விட்டுட்டு போறதுக்கு, அந்த கடனை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். ரொம்ப வருஷமா கூட வச்சிருந்தேன். இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அரைஸ் அப்படின்னா கட்டளை. எழுந்திருன்னா எழுந்திருக்கிறேன். ஆமென் சொல்றேன். ஹalleluya. அப்ப நான் யோசித்து பார்த்தேன், பரலோக கவர்மெண்ட் நம்ம சபைக்கு ஒரு ஆர்டரை, ஒரு உத்தரவை போட்டிருக்கு. எழும்பி பிரகாசி அப்படிங்கிறது தான் அந்த ஆர்டர், அதுதான் அந்த உத்தரவு. அந்த ஆர்டருக்கு, அந்த உத்தரவுக்கு நமக்கு இருக்க வேண்டிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னன்னா, எழும்பி பிரகாசி அப்படிங்கிறது இட் இஸ் an ஆர்டர். இப்ப நாங்க ஒரு கேர் சென்டர் வச்சிருக்கோம்னா கவர்மெண்ட்ல அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு, நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அடிக்கடி இதுக்கான ஆர்டர்ஸ் என்ன செய்வாங்க, வாட்ஸ்அப்ல எங்களுக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை அப்டேட் பண்ணுங்க, எப்படி பண்ணுங்க. இப்போ ஒரு ஃபயர் சர்வீஸ்ல ஒரு லைசன்ஸ் வாங்கணும்னா அவங்க சில இன்கிரீடியன்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு கட்டடம் இவ்வளவு அகலம் இருக்கணும், ஒரு கட்டிலுக்கும் அடுத்த கட்டிலுக்கு நடுவில் இவ்வளவு தூரம் இடைவெளி இருக்கணும், இவ்வளவு மண் பக்கெட்ஸ் எல்லாம் வெளியில் இருக்கணும், ஃபயர் எக்ஸ்டென்ஷனுக்கான வே தனியா ஒரு பக்கம் இருக்கணும், மாடிக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும், ஒரு ஸ்லோப் இருக்கணும், அந்த ஸ்டெப்ஸ் மாத்திரம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான இன்கிரீடியன்ஸ், இந்த மாதிரியான மூலக்கூறுகள் இந்த கவர்மெண்ட் ஒரு கட்டளை வச்சிருக்கு. இதை நீ பண்ணணும்னா இந்த லைசன்ஸ் வேணும், இந்த லைசன்ஸ் வேணும்னா அதுக்கு இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வேணும். ஆண்டவர் பரலோக கவர்மெண்ட் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்குது, எழும்பி பிரகாசி. அப்ப நான் எழும்பி பிரகாசிக்கணும்னா அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படிங்கறத ஆண்டவர் அனுமதிச்சா நம்ம ஒரு 1-2 வாரங்கள் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ரிவைவல் அப்படிங்கிற டாபிக் கீழே ஆமென் சொல்றேன். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தினுடைய நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு வேத பகுதியை ஆக்ட்ஸ் சாப்டர் நம்பர் 3 கமென்சிங் ஃப்ரம் வெர்ஸ் நம்பர் 1 to 10 நம்ம எடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா தான் சொல்லுங்களேன். எழும்பி பிரகாசிங்கிறது என்ன? ஒரு கட்டளை. அது என்னது? It is an order. அது என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. அது என்னது? ஆர்டர். It is an order. நாங்க கார் வரும்போது ரோட் கொஞ்சம் அந்த சைடுல அந்த ரைட் சைடு எடுத்தா எங்களுக்கு பக்கத்துல தான் சர்ச் உள்ள வரணும்னா
இட் இஸ் an ஆர்டர். அந்த இங்கதான் சந்தினாலும் நீ உள்ள போக முடியாது. அது க்ளோஸ் பண்ணது போ, அந்த பக்கம் திரும்பி. இட் இஸ் an ஆர்டர்னா அந்த ஆர்டருக்கு நம்ம ஒரு பூமிக்குரிய ஒரு அதிகாரிகள் போடுற ஆர்டருக்கே நம்ம ஒபே பண்ணி அதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யறோம்னா பரலோகம் நமக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குது. இதுக்கு மேலேயும் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்காத, எழுதி பிரகாசி. ஆமென் சொல்றேன். அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலிலேயே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆமென் சொல்றேன். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்துல ஒரு 2 ஊழியக்காரங்களையும் ஒரு பிறவி சப்பானியையும் நாம இந்த ஆக்ட்ஸ் சாப்டர் 3 verse from 1 to 10ல ஒரு 2 விசுவாசிகள் அல்லது ஊழியக்காரர்கள் ஒரு பிறவி சப்பானியை பார்க்கிறோம். இப்ப நம்ம இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் எடுத்து உங்களை எல்லாம் பார்த்து ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புறேன். நான் முன்னாடி நிக்கிறதுனால கேள்வி ரொம்ப ஈஸியா கேட்கலாம். அதனால உங்களை எல்லாம் பார்த்து ஒரு சின்ன கேள்வியை நான் கேட்க விரும்புறேன். When was the last time you left church filled with wonders and amazements? கடைசியா எப்போ ஆச்சரியத்தோடையும் அற்புதத்தோடையும் நீங்க சபையை விட்டு வெளியில போனீங்க? When was the last time you left church with amazements and wonders? எத்தனையோ வேதனையோட, கவலையோட, கண்ணீரோட ஒரு வாரத்துல ஒரு 6 நாட்கள உலகத்துல போராடுறோம், சபைக்கு வர்றோம். எப்போ கடைசியா ஆராதனை முடிஞ்சு வெளியில போகும்போது ஒரு ஆச்சரியத்தோட, ஒரு அற்புதத்தோட, ஒரு வெற்றியின் களிப்போட கடைசியா எப்போ சர்ச்சை விட்டு நீங்க வெளியில போனீங்க? When was the last time you left church with an amazement, with an wonder working power of God? தேவனுடைய வல்லமையை நீங்க வந்திருந்த ஒரு தலைவலியா இருக்கட்டும், இல்ல என்ன பெரிய பிரச்சனையான இருக்கட்டும், கேன்சரா இருக்கட்டும், இல்ல இல்ல கர்ப்பப்பையில இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸ், வாட் எவர் இட் இஸ், கடைசியா எப்போ நீங்க சர்ச்சை விட்டு வெளியில போகும்போது ஒரு அற்புதத்தை இன்னைக்கு பெற்றுட்டேன், ஒரு 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 ஆச்சரியமான ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாட்சியோட கடைசியா நீங்க எப்போ சர்ச்சை விட்டு வெளியில போனீங்க? உங்களுக்குள்ளே நீங்க ஆன்சர். When was the last time? இன்னும் இந்த கேள்வி கொஞ்சம் சிம்பிள் ஆக்கணும்னா, what do you expect God to do when you show up here in the church? அப்படின்னா சபைக்கு வர உங்களுக்கு உங்க ஆண்டவர் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்க, எத்தனை பேர் ஆண்டவரை தேடி வரீங்க சர்ச்சுக்கு? அவங்க மாத்தோட ஆமென் சொல்லுங்க. அந்த ரொம்ப நேரம் கேள்வி கேட்டா ஸ்கூல்லே கேள்வி கேட்கறாங்க, படிக்க பாதியிலே விட்டோம், இங்கே வந்து நீயுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம். சபைக்கு வர உங்களுக்கு உங்க ஆண்டவர் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? In other words, நீங்க எதுக்காக சர்ச்சுக்கு வர்றீங்க? இந்த சபையில நீங்க என்ன தேடுறீங்க? நடக்கிற அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆராதனையில என்ன தேடுறீங்க? எதுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்க? எதுக்காக இந்த ஆராதனை? எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கூடுகை? இந்த கூடுகையினுடைய முகாந்திரம் என்ன? எதுக்கு நீங்க இதுல அப்சென்ட் ஆகாம வாரம் வந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேலை? ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நீங்க எதுக்கு சர்ச்சுக்கு வர்றீங்க? இது வெறும் ஒரு 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 ஃபார்முலாவா, இல்லைன்னா ஒரு ப்ரொசீஜரா,
நீங்க சர்ச்சுக்கு வரீங்களா? இல்ல உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு ஏதாவது உங்களுக்கு இருக்கா? நீங்க எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க? இன்னைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் நமக்கு முன்னாடி வைக்கிறாருன்னா, ஏன்னா நம்மள நிறைய பேரு போஸ்ட் ரிசரக்ஷன் ப்ரீ பெண்டிகாஸ்டல் அந்த ஸ்டேஜ்ல இருக்கும். அப்படின்னா உயிர்த்தெழுதலுக்கும் பெண்டெகோஸ்டல் நாளினுடைய அனுபவத்துக்கும் நடுவுல இருந்த பீரியட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பீரியட்லயே நம்ம நிறைய பேர் இருக்கும். போஸ்ட் ரிசரக்ஷன் ப்ரீ பெண்டிகாஸ்டல் டே, உயிர்த்தெழுதலுடைய ஞாயிறுக்கும் பெண்டிகாஸ்டே அந்த பெண்டெகோஸ்டல் நாளுக்கும் நடுவுல இருந்து அந்த இடைப்பட்ட தருணம் இருக்கு. அந்த லெவல்லே நம்ம நிக்கிறோம். உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடி பெண்டெகோஸ்டல் நாளுக்கு முன்னாடி அந்த ரெண்டுத்துக்கு நடுவுல சீஷர்கள் எப்படி இருந்தார்களோ, கிறிஸ்துவை இயேசுவை தன்னுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருந்தாங்க, ஒரு பயத்தோட, ஒரு பதட்டத்தோட, ஒரு கேள்வியோட, அந்த மாதிரியான ஒரு லெவல்லே தான் நம்ம மன்னிப்புக்காக கல்வாரி அனுபவத்துக்கு வந்த நாம வல்லமைக்காக பெண்டெகோஸ்டல் நாளினுடைய அனுபவத்திற்குள்ளாக வரவே இல்லை. அதுதான் நம்மளோட பிரச்சனையா இருக்கு. மன்னிப்புக்காக கல்வாரிக்கு வந்தோம், எங்கேயோ இருந்தோம், பாவத்துல இருந்தோம், சேத்துல இருந்தோம், சாபத்துல இருந்தோம். நமக்கு ஒரு மன்னிப்பு வேணும்னு சபைக்குள்ள வந்தோம், ஒரு ரட்சிப்பு வேணும், ஒரு மறுவாழ்வு வேணும்னு சபைக்கு வந்தோம். ஆனா வந்து அந்த கல்வாரி அனுபவத்திலேயே நின்றுட்டே ஒழிய வல்லமைக்காக அந்த பெண்டெகோஸ்டல் நாளினுடைய அனுபவத்துக்குள்ளாக நம்மள பல பேர் என்ன செய்யலன்னா போகல. இந்த காரணத்தினாலதான் இந்த பெண்டெகோஸ்டல் நாளினுடைய அனுபவத்திற்குள்ளாக அந்த வல்லமை, தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த காரியத்திற்குள்ளாக நாம போகாததுனாலதான் வாரம் நம்ம ஆராதனைக்கு வந்தோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாத்திரமே சின்னதா ஏதாவது ஒரு ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் நாம பெற்றுக்கொண்டு மற்ற நாள் முழுவதும் எப்படி வர்றோமோ அப்படியே நாம இங்கிருந்து என்ன செய்யறோம், வெளியில போறோம். ஏன்னா அந்த கல்வாரியில மன்னிப்புக்காக வந்த நாம வல்லமைக்காக பெண்டெகோஸ்டல் நாளினுடைய அனுபவத்திற்குள்ளாக, பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்திற்குள்ளாக, ஆவியின் வரங்களுக்குள்ளாக, வல்லமைகள் அந்த பாயிண்ட நம்ம ரீச் பண்ணாம இதுலயே நம்ம நின்று ஒரு காலத்துல தேவனுடைய வீடாகிய சபை என்பது தவழ்ந்துகிட்டு இருக்கிற, ட்ரிப்பிள் ஆகிட்டு இருக்கிற, தவிச்சுக்கிட்டு இருக்கிற, போராடிக்கிட்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்கு லைஃப் கொடுக்கிற பயங்கரமான ஹாஸ்பிட்டலா இருந்தது சர்ச் ஒரு காலத்துல. அப்படின்னா நம்ம உலகம் முழுவதும் இருக்கிற இயங்குகிற எல்லா சபைகளுக்குமாக பொதுவாக நம்ம பேசுறோம். ஒரு காலத்துல சபைகள் என்பது முக்கியமா பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ்ங்கிறது தவழ்ந்துட்டு, போராடிக்கிட்டு, தவிச்சுக்கிட்டு, தத்தளிச்சுக்கிட்டு வர்ற ஆத்துமாக்களுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு பெரிய ஐசியூ யூனிட்டா, ஒரு பயங்கரமான ஒரு ஹாஸ்பிட்டலா சர்ச்சஸ் ஒரு காலத்துல இருக்குது. ஆனா இன்றைக்கு பெரும்பான்மையான சபைகள் என்பது வெறும் பொழுதுபோக்குக்காக இயங்குகிற ஸ்தாபனங்களாக, வெறும் என்டர்டைன்மெண்ட் போர்டா என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. வெறும் ஒரு சடங்கா, வெறும் ஒரு சம்பிரதாயமா தான் சர்ச் நடக்கிறதே ஒழிய இந்த மாதிரி தவிச்சுக்கிட்டு, தத்தளிச்சுக்கிட்டு, போராடிக்கிட்டு வர்ற ஆட்களை, ஆத்துமாக்களை ரீபூட் பண்ணி விடுற ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இன்னைக்கு சர்ச்சஸ் இல்ல. ரீசன் என்னன்னா, இந்த பெண்டிகாஸ்டல் டேயோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ரிவைவல் இல்ல, தேவனோடு கூட நெருக்கமான தொடர்பு. அன்னைக்கு ஜனங்கள்லாம் சர்ச்ல நம்மள மாதிரி இவ்வளோ அழகா டீசென்டா ட்ரெஸ் பண்ணி நீட்டா தலையெல்லாம் சீவி கிரீம் எல்லாம் போட்டு இல்ல. ஆனா அன்னைக்கு ஜனங்கள்லாம் அனலா இருந்தாங்க. இன்னைக்கு நாம எல்லாம் அழகா இருக்கோம், ஆனா அனலா என்ன செய்யல. ஏன்னா இன்னைக்கு சபைகள்ல என்ன இல்லாம போச்சுன்னா, தேவனிடத்துல எதையாவது ஒன்றை எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்பது இன்னைக்கு சபை கிட்ட இல்ல. எப்போதும் சொல்றது மாதிரி, எப்போ இருக்கா ஒரு சபையானது தன்னுடைய எதிர்பார்ப்பை இழக்கிறதோ அப்பவே அந்த சபையானது தனக்கான அற்புதங்களையும் இழந்து விடுகிறது. புரிஞ்சாமே சபை. ஹalleluya. எப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷனை மிஸ் பண்றோமோ, எப்போ நம்ம எதிர்பார்ப்பை இழக்கிறோமோ அப்பவே நமக்கான அற்புதத்தையும் நாம என்ன செஞ்சிடறோம், இழந்து போறோம். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 விஷயத்தை பார்க்கலாமே. ஒன்னு, ஆராதனை. துதி என்பது கவலைகளுக்கு எதிரான வல்லமையான ஒரு ஆயுதம். ஆராதனை, துதி என்பது கவலைகளுக்கு எதிரான வல்லமையான ஒரு ஆயுதம். எரிகோக்களை கவிழ்க்கிற மாபெரும் ஒரு சக்தி தான் ஆராதனை. அதுதான் துதி. நிறைய பேர் நம்ம ஆராதனைக்கு அந்த ஆராதனையோட டைம்ல நம்ம என்ன செய்யறது இல்லை. நம்ம இன்னைக்கு நமக்கு ரோட் பிளாக்ஸ் அதெல்லாம் இருக்குது. நான் பொதுவா எல்லா உலகம் எங்கிலும் இயங்குகிற சபையை வச்சு நான் பேசுறேன். பெரும்பாலும் என்ன செய்யறது இல்லை, அந்த ஆராதனைக்கு என்ன செய்யறது இல்லை,
ஜனங்க வர்றதில்லை. எப்படியாவது பிரசங்கத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிடலாம், சில ஆட்கள் பெனடிக்ஷனுக்கு முன்னாடி என்னாத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி போட்டு ஆசீர்வாதம் சொல்றதுக்கு முன்னாடி போயிட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு. ஆராதனை என்பது நம்முடைய கவலைகளுக்கு எதிரான வல்லமையான ஒரு ஆயுதம், எரிகோக்களை அழிக்கிற மாபெரும் ஒரு சக்தி. ஆனா நாம் என்ன செய்யறதில்லை, அந்த ஆராதனைக்கு டைமுக்கு உள்ள வர்றதில்லை. அப்படியே வந்தாலும் ஆராதனை செய்யறது இல்லை, அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நம்ம என்ன செய்யறோம், நிற்கிறோம். 2, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்பது வாழ்வு தருகிற வசனம். 1000 படித்த மேதாவிகளால் தரக்கூடாத ஆலோசனைகள் தேவனுடைய வார்த்தையில இருக்க. எப்படிப்பட்ட குழப்பத்தோடு கேள்வியோடு இங்க வந்தாலும் இந்த தேவனுடைய வார்த்தையில நமக்கு இருக்கிற எவ்வளவு பெரிய கேள்விக்கும் பதில் இந்த தேவனுடைய வார்த்தையில வசனத்துல இருக்கு. ஆனா இது பிரசங்கிக்கப்படுற நேரத்துல ஜனங்க தூங்கிடுறாங்க. அப்படியே முழிச்சிருந்தாலும் இங்க கண்ணை இங்க வந்து மூடியாச்சு. இப்ப இது வந்து வேற எங்கேயோ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, எங்கேயோ அந்த சண்டேனா அப்படியே பார்த்து ஆட்டுக்கு தொட எப்படி இருக்குமோ, காஞ்சிருக்குமோ, அதான் இதை அப்படி இப்படி யோசிச்சுட்டு வீட்டுல என்ன நடக்க போகுது, நல்ல தண்ணி எப்ப வரப்போகுது, நாசமா போன வாரம் பெல் அடிச்சா இந்த வாரம் என்ன செய்யும், இப்படி எதையோ யோசிச்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருப்போம். அப்படியே நாம இங்க முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் இங்க தூங்கிட்டு வேற எங்கேயோ முழிச்சுக்கிட்டு, நோட்ஸ் எடுக்கிறது இல்லை, வீட்டுக்கு போயிட்டதுக்கு அப்புறமா என்ன கேட்டோம் அந்த வார்த்தையை அதை எடுத்து வச்சு நம்ம தியானிக்கிறது இல்லை, அதை வச்சு ஜபம் பண்றது இல்லை, அப்படி போயிடும். 3, ஆஃபரிங், காணிக்கை எடுத்துக்கலாங்க. காணிக்கைன்னு சொல்லும் போது தேவனுடைய ராஜ்யத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி, அடிக்கடி நம்ம பாஸ்டர் சொல்ற மாதிரி கொடுக்கிறது மட்டும்தான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரே ஆப்ஷன், சாய்ஸ் என்னன்னா கொடுங்கள் அப்போது உங்களுக்கு, இந்த வசனம் கூட சத்தமா சொல்ல மாட்டோம், கொடுங்கள் அப்போது உங்களுக்கு. நானும் ஒவ்வொரு தடவையும் வார காணிக்கை சமயத்துல நீங்க படைக்கிற காணிக்கைகள் எல்லாம் உங்க கையில் எடுத்து அதை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து கீழே பார்ப்பேன். ஒரு ரியாக்ஷன் என்ன செய்யாது. இப்ப நான் சொன்ன இந்த 3 காரியமும் இதெல்லாம் ஏன் நம்ம இப்படி இருக்கோம்னா, ஏன்னா எதிர்பார்ப்பு இல்லை. என்ன இல்லை, நான் ஆராதிச்சா என்னோட கவலை மாறுங்கிற எதிர்பார்ப்பு என்ன செய்யல. நான் இசையை வாசிக்கும் போது அன்னைக்கு தாவீது வாசிக்கும் போதே பிசாசு ஆவிகள் வெளியில போச்சுன்னா, நான் வாசிக்கும் போது அந்த மாதிரி மகத்துவங்கள் கீழே நடக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் என்ன இல்லை நமக்கு இருக்கிறது. நான் பாடும் போது, நான் துதிக்கும் போது எரிகோக்கள் கீழே விழும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. தேவனுடைய எனக்கு 6 நாள் நான் சந்திச்ச பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கான பதில் இந்த 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பிரசங்கத்துல இருக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தா நான் சர்ச்சுக்குள்ள கண்டிப்பா என்ன செய்ய மாட்டேன், தூங்க மாட்டேன். நான் கொடுத்தா, நான் இங்க 10 ரூபாய் போட்டா நான் வெளியில போனேன், என்னோட தேவனாகிய கர்த்தர் 100 ரூபாய் எனக்கு தருவாருங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருந்தா, நான் ஒரு தடவை காணிக்கைக்காக நம்ம செய்யும் போது அது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நம்ம என்ன செய்வோம். இது வந்து என்னமோ நான் நினைச்சு பார்ப்பேன், இதுக்கப்புறம் இதுக்கு மேல ஒரு பெரிய வீடு வேணும் தான். ஆனா இப்போ பாஸ்டருக்கு உடனடி இமீடியட் நெசசரி, இதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கணும், இதுக்கப்புறம் ஒரு கார் இமீடியட்டா வாங்கிட்டு ஆகணுமோ எந்த கட்டாயம் இல்லை, எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. ஆனாலும் பணம் வேணும். எதுக்குன்னா அது தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யறதுக்காக, கட்டி எழுப்பதற்காக, இன்னும் ஊழியத்தினுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குறதுக்காக. நாம கொடுக்கிறது மூலமா கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாருங்கிற அந்த எதிர்பார்ப்பு நமக்கு இருந்தா கண்டிப்பா இந்த 3 ஏரியாஸ்லயும் நம்ம கரெக்டா இருக்கும். எத்தனை பேர் புரிஞ்சாமன்னு சொல்றேன். இந்த புது வருஷத்துல என்னோட கேள்விங்கிறதோட ஆவியானோட கேள்வி என்னன்னா, யாராவது இன்னைக்கு ராத்திரி இந்த 2021 இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில யாராவது என்னுடைய ஆண்டவர் ஏதாவது எனக்கு செய்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வந்திருந்தீங்கன்னா சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஒட்டுமொத்த நரகத்தோட கூட்டமும் எனக்கு விரோதமா திரும்பி இருக்கிற மாதிரி இன்னைக்கு என்னோட சூழ்நிலை இருக்கு பிரதர்னு யாராவது நீங்க சொன்னீங்கன்னா, என் கூடவே இருந்துச்சு எனக்கே தெரியாம என்னோட காலை வாரி தள்ளி விட்டுட்டாங்க பிரதர், நான் கீழே விழுந்துட்டேன், அவங்க சந்தோஷமா சிரிக்கிறாங்கன்னு நீங்க யாராவது சொன்னீங்கன்னா, இனியும் நீ சர்ச்சுக்கெல்லாம் போறது மூலமா உனக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு இனியுமா நீ நினைக்கிறேன்னு நான் நினைக்கிற அளவுக்கு சில பிரச்சனைகள் என்னோட கூட போராடுது பிரதர்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களோட உள்ளத்துக்குள்ள இன்னைக்கு ராத்திரி ஒரு சின்ன எதிர்பார்ப்பை உங்களால தூண்டி விட முடியும்னா, இன்னைக்கு ராத்திரி ஆச்சரியங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை உங்க வாழ்க்கையில உங்க தேவனாகிய கர்த்தர் செய்யறத அந்நிய கண்களாலே அல்ல, உங்க சொந்த கண்களாலே நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க், ஒரு சின்ன எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருந்தா கண்டிப்பா உங்களால கர்த்தர், ஏன்னா எங்கெல்லாம் இயேசு இருக்காரோ அங்கெல்லாம் அசாத்தியமான சம்பவங்கள் நடந்தே தீரும். ஆமென் சொல்றேன்.
கானாவுல நடந்த கல்யாணத்துல இந்த இயேசு இருந்தார். பந்தியில திராட்சரசம் தீர்ந்து போயிடுச்சு. இயேசுவோட வார்த்தையின்படி வேலைக்காரர்கள் வெறும் தண்ணியை கொண்டு வந்து கச்சாடியில ஊத்தின போது மோக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் நடுவுல சாதாரண தண்ணி சுவை மிகுந்த திராட்சை ரசமா மாறி போச்சு. இயேசு எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் அசாத்தியமான அற்புதம் கண்டிப்பா என்ன செய்யும். மறிச்சு போற தருவாய் இருக்கிற யவீரோட மகளை காப்பாத்துறதுக்காக வேகமா போய்கிட்டு இருக்கிறார் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வழியில குறுக்கிடுற ஒரு 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் இயேசுனுடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை பிடிக்கிறார். அவருடைய தொடுதலை உணர்ந்து இயேசு நின்ற போது 12 வருஷமா அவளுக்கு இருந்த உதிரப்போக்கும் அதோட கூட நின்று போச்சுன்னா எங்கெல்லாம் இயேசு இருக்கிறாரோ அங்கெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் கண்டிப்பா என்ன செய்யும். சீஷர்களும் திரள்கூட்ட ஜனங்களும் வனாந்தரத்துல இருக்காங்க. எல்லா ஹோட்டலும் மூடியாச்சு, எல்லா கையேந்தி பவனும் மூடியாச்சு. இதுக்கப்புறம் எங்கேயும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியாது. அங்க இயேசு இருந்தார். அங்க ஒரு சின்ன பையன் கையில 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சு. அதை வாங்கி தலைவர் என்னதான் பண்ணினாரோ எனக்கு சுத்தமா தெரியல. அதை வறுத்து பெருக்கி இல்லைன்னா கூட்டி கழிச்சு என்ன பண்ணாரோ, ஆனா என்னமோ ஒரு கால்குலேஷனை பண்ணி அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 புருஷர்கள், அது போக ஸ்திரீகள், அது போக குழந்தைகள், அது போக 12 கூடைகள் மீறி எடுத்து வைக்கிறாருன்னா அவர் எங்க இருக்கிறாரோ அங்க அசாத்தியமான அற்புதங்கள் கண்டிப்பா என்ன செய்யும். இந்த இயேசு ஒரு வீட்டுக்குள்ள இருந்த போது 4 பேர் சேர்ந்து நடக்க முடியாத ஒருத்தரை இதுல கட்டி கீழே இறக்குறாங்க. இயேசு அந்த க்ஷணமே அந்த கனப்பொழுதிலே அவனை குணமாக்குகிறார்னா, நான் திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி இயேசு இருப்பார்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் கண்டிப்பா என்ன செய்யும் நடக்கும். என் வீட்டுக்குள்ள இயேசு இருப்பார்னா, என் சபைக்குள்ள என் ஆராதனைக்குள்ள இயேசு இருப்பார்னா கண்டிப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடந்தே தீர்க்கிறாங்க. ஹல்லேலூயா. பேதுரு யோவான் வழக்கத்தின்படியே தேவாலயத்திற்கு போகிறார்கள். ஆனா அந்த சாதாரண ஒரு ரொட்டீன்ல கர்த்தர் குறுக்கிடுறார். அதுதான் நம்ம ஆண்டவர் நம்ம வந்து அவரு செங்கடலை பழக்கும் போதுதான் என்னன்னா சுத்தி பனி விழாம இதுல மட்டும் பனி விழணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான பயங்கரமான டிராஸ்டிக் மூமெண்ட்ஸ் தான் கர்த்தர் செயல்படுவார். இல்ல சும்மா நீங்க பாத்திரம் கழுவிட்டு இருக்கும் போதே இல்லைன்னா நம்ம பைக்ல போய்கிட்டு இருக்கும் போதே அந்த யதார்த்தமான ஒரு ரொட்டீன்ல கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தரால குறுக்கிட்டு பெரிய மகத்துவத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய முடியும். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. பேதுரு யோவான் வழக்கமா போற மாதிரி சர்ச்சுக்கு போறாங்க. அவங்க ரொட்டீன்ல குறுக்கிட்ட கர்த்தர் ஒரு பெரிய மகத்துவத்தை என்ன செய்யறாங்க. இவங்க 2 பேரையும் பேதுருவையும் யோவானையும் பார்த்தா இவங்க 2 பேரோட கேரக்டர் நம்ம சும்மா ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்தா 2 பேருமே 2 எக்ஸ்டென்ட், 2 பேருமே வேற வேற துருவங்கள் பேதுருவும் யோவான். உதாரணத்துக்கு பேதுரு சிந்திக்காமல் அவசர கதியிலே செயல்படுகிற ஒரு மனிதர் என்றால், எளிதிலே உணர்ச்சி வசப்படக்கூடியவர் என்றால் யோவான் சிந்தித்து செயல்படுகிற ஒரு மனிதர். பேதுரு யோசிக்காம டக்குன்னு பேசிடுவார் அப்படின்னா யோவான் யோசித்து பேசுகிற ஒரு மனிதர். பேதுரு எல்லாத்துலயுமே ஒரு அவசரம்னா பேதுரு யோவான் ரொம்ப நிதானமானவர். பேதுரு எதிரிகள் மூட்டி இருந்த தீயில குளிர் காயிற ஒரு ஆள்னா யோவான் கல்வாரியில இயேசுவின் தாயாகிய மரியாளை கன்சோல் பண்ற அளவுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிற ஒரு நல்ல ஆள். பேதுரு யோசிக்கிறதுக்கு தாமதமாகவும் பேசுறதுக்கு வேகமாகவும் இருக்கிற ஒரு ஆள்னா யோவான் ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து பேசக்கூடிய ஒரு மனிதன். பேதுரு அடிக்கடி ஏதாவது ஒரு ட்ரபிள்ல சிக்கிக்கிட்டே இருப்பார் அப்படின்னா யோவான் இயேசுவுக்கு பிரியமான ஸ்டேஷன். ஆனா இப்படி 2 பேரும் வேற வேற எக்ஸ்டென்ட்ல வேற வேற துருவங்களாக இவர்கள் 2 பேரும் இருந்த இந்த 2 பேரும் இணைந்து தேவாலயத்துக்கு போகிறார்கள். 2 பேரும் 2 எக்ஸ்டென்ட், 2 பேரும் வேற வேற துருவங்கள், ஆனா இணைந்து தேவாலயத்துக்கு என்ன செய்யறாங்க. எத்தனை பேர் நான் என்ன சொல்றேன்னு புரியுது? உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமையினுடைய காட்சியை, தரிசனத்தை, அந்த உணர்வை பெற்றிருக்கிற நாம எல்லாரும், நம்ம அத்தனை பேரும் வேற வேற துருவங்கள், நம்ம அத்தனை பேரோட கேரக்டர் வேற வேற, நம்ம அத்தனை பேரோட எதிர்பார்ப்பு வேற வேற வேற. ஒருத்தங்க பணத்தை கேட்டு வந்திருக்கீங்க, ஒருத்தங்க வீட்டை கேட்டு வந்திருக்கீங்க, ஒருத்தங்க கிருபையை கேட்டு வந்திருக்கீங்க, ஒருத்தங்க பாவ மன்னிப்பை கேட்டு வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம அத்தனை பேரையும் இந்த சபைங்கிற ஒரே கூட்டத்துக்குள்ள நம்ம உட்கார வச்சிருக்கிற மாதிரி பேதுரு யோவானும் வேற வேற துருவங்களாக எக்ஸ்டென்ட்களாக இருந்தாலும் 2 பேரும் ஒன்னு சேர்ந்து தேவாலயத்திற்கு போகிறார்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே வேறு வேறு துருவங்களான அதே சமயத்திலே கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையினால் இணைக்கப்பட்டிருக்கிற பேதுரு யோவானும் அலங்கார வாசல் என்னப்பட்ட வாசல் வழியாக
தேவாலயத்திற்கு போகிறார். தங்களுடைய ஒரு இயல்பின்படி, வழக்கத்தின்படி இவர்கள் இருவரும் தங்களுடைய வழியில எப்போதும் போல போய்கொண்டிருக்க, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ அவர்களுடைய ரொட்டீன்ல தன்னுடைய ஒரு மகத்துவமான செயலை கொண்டு வந்து குறுக்க போடுறார். இவங்க 2 பேரும் சேர்ந்து பிறவியிலிருந்தே சப்பானியா இருந்த ஒரு மனுஷனை இவங்க 2 பேரும் சேர்ந்து சந்திக்கிறாங்க. பிறக்கும் போதே முடமாக பிறந்தவன் அப்படின்னா இதுல அவனோட தப்பு எதுவுமே இல்லை. அவன் குடிச்சுக்கிட்டு ராஷா டிரைவ் பண்ணிட்டு போய் கால் உடஞ்சு போயிடுச்சு, இது அவனோட தப்பு அப்படி சொல்ல முடியாது. இல்லைன்னா அவன் தேவையில்லாம எங்கேயோ ட்ரிப் போய் டூர் போய் தேவையில்லாம எங்கேயோ மலையிலிருந்து விழுந்து காலை உடச்சுக்கிட்டான், இது அவனோட தப்பு அப்படி சொல்ல முடியாது. பிறந்ததுல இருந்தே அவன் அம்மாவோட வயிற்றிலிருந்து அவன் பிறந்த போதே அவன் சப்பானியா தான் பிறந்தான். அது அவனோட பர்த் டெஃபெக்ட், பிறக்கும் போதே இருந்த ஒரு குறைபாடு. அதுல அவனோட தப்புன்னு எதுவுமே இல்லை. இவனோட நிலைமை இன்னைக்கு நம்ம எல்லாத்தோட நிலைமையோட ஒத்து போக, நம்ம எல்லாத்தோடையும் ஒரு நிலைமையில ஒத்து போக பண்ண முடியும். அது என்னன்னா, நம்ம அத்தனை பேரும் பிறக்கும் போதே பை பர்த்தாவே டிஃபெக்டாவே பாவத்தோடு கூட என்ன செஞ்சிருக்கிறோம், பிறந்திருக்கும். இதுல நம்மளோட பங்கு அது செகண்ட் பார்ட்டா இருந்தாலும், தாவீது சொல்றது மாதிரி துர்க்குணத்திலே உருவானே என் தாய் என்னை பாவத்திலே என்ன செய்தார், கற்பனை. அவனும் அப்படிதான், பிறவிலே சப்பான். அது அவனோட மிஸ்டேக் இல்ல. அவன் எங்கேயும் போய் காலை உடைச்சுக்கல. பிறக்கும் போதே அவன் எப்படி பிறந்தான், நாமும் அப்படிதான். இது பிறக்கும் போதே பாவங்களை என்ன செய்திருக்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் நிலத்திலே நல்லா ஊன்றதுக்கு முன்னாடியே தேவனை விட்டு தூரமா ஓடி போற ஒரு பாவ மனப்பான்மையோட தான் என்ன செஞ்சிருக்கோம். பிறக்கும் போதே அப்படிதான். நம்ம மூளை சரியா முழுமையா வளர்ச்சி அடைவதற்கு முன்பதாகவே தேவனுக்கு முதுகு காட்டிக்கிட்டு ஓடுற ஒரு பாவ மனோபாவத்தோட தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம். அது நம்மளோட பர்த் டிஃபெக்ட். எப்படி நல்லா வாழணும்னு நமக்கு யாராவது சொல்லி கொடுக்கணும், கவுன்சில் பண்ணணும், கிளாஸ் எடுக்கணும். ஆனா எப்படி பாவம் பண்ணணும்னு, அந்த பாவத்தை எப்படி மறைக்கணும்னு நமக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா பை பர்த்தாவே டிஃபெக்டாவே இது உள்ளுக்குள்ளே இருக்கு. இதுல நம்மளோட தப்பு 2ஆம் கட்டமா இருந்தாலும் முதல் கட்டம் நாம் உருவாகும் போதே பாவத்திலே உருவாகி இருக்கிறோம். இவனோட கேஸும் அதே மாதிரி. அவன் பிறக்கும் போதே பிறவி சப்பானியா என்ன செஞ்சான், பிறவியிலேயே சப்பானியாக பிறந்தவன். தேவாலயத்து வாசலிலே இருக்கிற அலங்கார வாசல் அருகே கிடத்தப்பட்டு கிடக்கிறவன். ஆலயத்திற்கு வந்து போகிற இடத்துல பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான். சர்ச்சுக்கு வந்து போறவங்க கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சபைக்கு வந்து போற ஜனங்கள் எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வாங்க அப்படிங்கிறது தான் அவனோட ஒரு மனநிலை நான் நினைக்கிறேன். உள்ளே சென்று சர்வவல்ல தேவனாகிய கர்த்தரை வழிபடுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், தேவனுடைய நீதியை கைக்கொள்ள வேண்டும் என்று போதக பிதாக்கள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டு வெளியே வருகிறவர்கள், தேவை உள்ளவர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு செய்கிற உதவி என்பது கர்த்தருக்கே செய்கிற ஒரு உதவி என்கிறதான தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு வருகிறவர்கள் நாம கை நீட்டும் போது நிச்சயமா நமக்கு ஏதாவது உதவி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் அவனோட மனநிலையா இருக்க முடியும். உள்ள போறவங்க, சர்ச்சுக்கு போறவங்க, சர்வ வல்லவரை ஆராதிக்கிறவங்க, அங்க போய் அழகா வார்த்தை வசனங்கள் என்ன செய்யறவங்க கேட்டு உருண்டு சேர உடைச்சு பாய கிழிச்சு வெளியில வந்து பைப்படியில சண்டை போடுற அக்காவா இது அப்படின்னு பாக்குற மாதிரி நம்ம அது இங்க சர்ச்சுக்கு வந்து போறவங்க இவங்க கண்டிப்பா நமக்கு ஏதாவது உதவி செய்வாங்கங்கிற மனநிலையில என்ன செஞ்சிருந்தா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் அங்க வந்து போகிற ஜனங்கள் எனக்கு ஏதாவது உதவி செய்வாங்கங்கிற ஒரு மனநிலைமையோட அவன் அந்த அலங்கார வாசல்ல உட்கார்ந்து பிச்சை கேட்டு இருக்கான். அப்படி உட்கார்ந்து இருந்த அவனுக்கு அன்னைக்கு அந்த நாள் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நாளாக, வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. என்னன்னா, பேதுரு யோவான் என்கிற 2 ஊழியக்காரர்கள் அன்றைக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறார்கள். ஆனா அவங்க கையில இவனுக்கு கொடுக்கிறதுக்கு காசு ஒண்ணும் இல்ல. இந்த பிறவி சப்பானி தன்னோட கையில் இருக்கிற குட்டி டப்பாவை அதுல ₹1 ₹2 அந்த மாதிரி காசு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போட்டு ஆட்டிக்கிட்டு இவங்க 2 பேரையும் பார்த்து என்ன செய்யறான், ஐயா சாமி தர்மம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்கிறான். பேதுருவும் யோவானும் அவனுக்கு பக்கத்துல வரைக்கும் வந்த உடனே they stopped right next to him. அவன் பக்கத்துல வந்த உடனே பேதுருவும் யோவானும் நிக்கிறாங்க. நின்னவங்க அந்த பிறவி சப்பானியை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை மாத்திரம் தான் நாம இன்னைக்கு எடுத்துட்டு போறோம். எங்களை நோக்கிப்பா, எங்களை சுத்தமா சொல்லுங்க, என்னது எங்களை look at us, எங்களை நோக்கிப்பா literally means look into us. எங்களை நோக்கிப்பா அப்படிங்கிறது எங்களுக்குள்ளே இருக்கிறவரை
நோக்கிப்பார். Look into us. Look into us. Look at us அப்படிங்கிறது literally it means look into us. எங்களை நோக்கிப்பார். எங்களுக்கு உள்ளே இருக்கிறவர் என்ன செய்யும்? இந்த எங்களுக்கு உள்ளே இருக்கிறவர் எங்களுக்கு உள்ளே வந்ததினால் எங்களுக்கு வந்திருக்கிற மாற்றத்தை நோக்கிப்பார். Look into us. எங்களை பாரு, எங்களுக்கு உள்ள இருக்கிறவரை பாரு. எங்களுக்கு உள்ள இருக்கிறவர் எங்களுக்குள்ள வந்ததுனால எங்க வாழ்க்கையில வந்த மாற்றத்தை என்ன செய்யும்? ஏன்னா பாரம்பரிய யூதர்களாக இவர்கள் இயேசுவை தங்களுடைய தலைவனாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பா என்ன செஞ்சிருந்திருக்கணும்? அவங்க வந்திருந்திருக்கணும். என்ன செஞ்சிருக்கணும்? இவங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை இந்த பிறவி சப்பானி அந்த ஆலயத்துல என்ன செஞ்சிருக்கணும்? இவங்க 2 பேரை பார்த்திருந்திருக்கணும். ஆனா இப்போ நிலைமை வேற. இவங்களை எத்தனையோ வருஷமா இந்த பேதுருவி யோவானி இந்த பிறவி சப்பானி பார்த்திருந்திருக்கலாம். ஆனா இப்போ இந்த பேதுரு யோவானுடைய நிலைமை வேற, அவங்க லெவல் கொஞ்சம் வேற. அதனாலதான் அவங்க அவனை பார்த்தா, ஹே எங்களை நோக்கிப்பார், எங்களுக்குள்ள இருக்கிறவரை நோக்கிப்பார். எங்களுக்குள்ள இருக்கிறவர் எங்களுக்குள்ள வந்ததுனால நாங்க பெற்றிருக்கிற மாற்றங்களை நோக்கிப்பார். எத்தனை பேர் புரிஞ்சாம? ஹல்லேலூயா. இன்னைக்கு புதிதாய் சபைக்கு வருகிற ஜனங்கள் நாம எப்படி பாடுறோம், முக்காடை வந்து எப்படி போடணும், ரைட்ல போடணுமா லெஃப்ட்ல போடணுமா, இல்லைன்னா எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், தங்கம் எல்லாம் போடலாமா, இதெல்லாம் மிஞ்சி தாலி இதெல்லாம் இருக்கலாமா, இதையெல்லாம் பார்க்கறதுக்காக ஜனங்க சர்ச்சுக்குள்ள வரல. புதிதாக வருகிறவர்கள் அவங்க உடைஞ்சு போய் வர்றாங்க. அவங்க நொறுக்கப்பட்டு ஆறுதலை தேடி இந்த சர்ச்சுக்கு வந்தா எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா அப்படின்னு என்ன செய்யறாங்க? வர்றாங்க. நான் இல்லை, இன்னைக்கு கர்த்தரோட ஆவியானவர் நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்கறாங்க. இன்னைக்கு அப்படி வர்றவங்க கிட்ட காட்டுறதுக்கு உங்களுக்குள்ள இயேசுவும் அந்த ஆவியானுடைய வல்லமையும் அவரால் நீங்க பெற்றுக்கொண்ட மாற்றப்பட்ட வாழ்க்கையும் உங்களுக்குள்ள இருக்க. அவங்க சொன்னாங்க, எங்களை நோக்கி வா. நீ தேவையோட இருக்க, நீ பிரச்சனையோட இருக்க, எங்களை நோக்கிப்பா. இன்னைக்கு எழுதி பிரகாசி அப்படிங்கிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆர்டர், ஒரு கட்டளை. நாம எழுதி பிரகாசிக்கணும்னா தேவையில் இருக்கிற ஜனங்களை நம்ம சந்திக்கும் போது அவர்களுக்கு நமக்குள்ளாக இருக்கிற இயேசுவையும் அந்த இயேசுவினாலே நாம் பெற்றுக்கொண்ட வல்லமையும் அதிநிமித்த நம்ம பெற்றுக்கொண்ட வாழ்க்கை மாற்றப்பட்ட நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் இதை காட்டுறதுக்கான ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கணும். அதை நாம இன்னைக்கு இந்த புது வருஷத்துல பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம விரும்பணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? தேவையுள்ளவர்கள் வரும்போது அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய எழுப்புதல் உள்ள ஒரு விசுவாசியாக நம்மை நாம் வளர்த்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் புரிஞ்சாமன்னு சொல்றேன்? ஹல்லேலூயா. உள்ள இயேசுவும் அவரோட அனலான வல்லமையும் அந்த இயேசுவால பெற்றுக்கொண்ட புது வாழ்வும் இருக்கிற ஒரு விசுவாசியால தான் வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்துல இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தர்றேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நீ எழும்பி நட அப்படின்னு சொல்லி தேவையோடு கூட வரவங்களுக்கு யாரால உதவி செய்ய முடியும், யாரால தூக்கி விட முடியும்னு கேட்டா, யார் உள்ள இயேசுவையும் அவருடைய வல்லமையும் அவருடைய அனுகிரகத்தையும் வச்சிருக்காங்களோ அவங்களால தான் அப்படி செய்ய முடியும். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேதுரு யோவான் அந்த மனுஷனை பார்த்து சொன்னாங்க, எங்களை நோக்கிப்பார், எங்களுக்கு உள்ளே இருக்கிறவரை அவரால் நாங்கள் பெற்றுக்கொண்ட வாழ்க்கையை நோக்கிப்பார். எங்களை பார்த்தா பணம் இருக்கிற மாதிரி தெரியல உனக்கு? இந்த சமுதாயம் எதை சக்சஸ் சொல்லுதோ எதை வெற்றின்னு சொல்லுதோ அது ஏதாவது எங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களை பார்த்தா உனக்கு தெரியுதா? நாங்க ரொம்ப சாதாரணமான ஆட்கள், ஜெபம் பண்றதுக்காக சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இந்த உலகம் பிரபல்யமானவங்களுக்கு இருக்கணும்னு சொல்ற எந்த விதமான அடையாளங்களும் எங்களுக்கு இல்லை. வெளியே பொண்ணு எங்ககிட்ட என்ன செய்யல, ஆனாலும் லுக் இன்டு அஸ், எங்களை நோக்கி பாரு. எங்களுக்குள்ள இருக்கிறவர் எங்களுக்கு தந்த புது வாழ்க்கை என்ன செய்யும்? வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட அந்த பிறவி சப்பானி அவங்க 2 பேரும் என்ன செஞ்சானா, இவங்க 2 பேரும் தொடர்ந்து நாம பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு காரணிகளா ஒரு சப்ஸ்டன்ஸா இருப்பாங்க. இவங்க கிட்ட வாங்கிட்டு அடுத்த கை அந்த பக்கம் நீட்டி அம்மா ஐயான்னு கூப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட அவன் அவங்கள நோக்கி பாக்குறான். ஆனா பேதுரு சொன்னாரா, ஹே நீ தொடர்ந்து பிச்சை எடுக்கிறதுக்கு உதவி செய்யறதுக்காக நான் உன்னை கூப்பிடல. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ராத்திரி நான் உங்களை கூப்பிடுறதே உன்னோட இந்த பிச்சைக்கார வாழ்க்கையை இன்னையோட கேன்சல் பண்றதுக்காக தான் என்ன செய்யறோம், உன்னை இன்னைக்கு ராத்திரி நாங்க கூப்பிடுறோம்.
இதை நீ கேட்கல, இது உனக்கு தேவைன்னு எங்களுக்கு தெரியும், அது எங்ககிட்ட இருக்கிறதுனால நாம உங்களுக்கு தரோம். வெள்ளியும் பொண்ணும் எங்ககிட்ட இல்ல, ஆனா நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சாங்க தூக்கி. ஹalleluya. பேதுருவோட நாமத்தில் இல்ல, யோவானோட நாமத்தில், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து. எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பேர்ல ஒரு பெரிய வல்லமை இருக்கு, அந்த பேர்ல ஒரு பெரிய அதிகாரம் இருக்கு, அந்த பேர்ல ஒரு பெரிய சுகம் இருக்கு, அந்த பேர்ல ஒரு பெரிய விடுதலை இருக்கு, அந்த பேர்ல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஹalleluya. அந்த நாமத்துல தான் ரட்சிப்பு இருக்கு, அந்த நாமத்துல தான் வல்லமை இருக்கு, அந்த நாமத்துல தான் சந்தோஷமும் சமாதானம் இருக்கு, அந்த நாமத்துல தான் நம்பிக்கையும் பரிபூர்ணமும் இருக்கு. அந்த நாமமே அல்லாம ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாம நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஹalleluya. அந்த இயேசு அவர் பிதாவாகிய தேவனுடைய நீதி உள்ள ஒரே குமாரன், ஆதாமினுடைய மீட்பர், ஆபேலினுடைய நியாயாதிபதி, ஆபிரகாமினுடைய பலி, நோவாவினுடைய பேழை, மோசே முச்சடியிலே சந்தித்த அக்கினி, யோசுவாவினுடைய பட்டயம், கிதியோன் அடையாளத்துக்காக போட்ட மயிருள்ள தோல், சிம்சோனுடைய பெலன், தாவீதுடைய சங்கீதம், சாலமோனினுடைய ஞானம், எரேமியாவினுடைய கிலேயாத்தின் பிசி தைலம், எசேக்கியேல் சொன்ன இந்த சக்கரத்துக்குள்ள இருக்கிற சக்கரம், விடிவெளி நட்சத்திரம், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கு ஈலி, 1000-10,000 பேர்களிலே சிறந்தவர், வழி இல்லாத இடங்களிலே வழியை உண்டு பண்ணுகிறவர், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையானவர், முத்திரையானவர், நம்முடைய மேய்ப்பனானவர், அவர் மரியாதையுடைய மகன், மத்தேயுவுக்கு ராஜா, மார்க்குவுக்கு பாடம் அளிக்கிற மனுஷகுமாரன், லூக்காவுக்கு சிறந்த வைத்தியன், யோவானுக்கு வார்த்தையாகிய மாம்சம், அவர்தான் இயேசு. அந்த இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. ஹalleluya. நான் வியாதியில் இருந்தா அவர் என்னோட மருத்துவர், நான் பிரச்சனையில இருந்தா அவர் என்னுடைய லாயர், அட்வொகேட், நான் தனிமையில இருந்தா அவர் என்னுடைய துணை, நான் தொலைஞ்சு போனா என்னை தேடுகிற ரட்சகர், நான் வெளியில போனா என்னை உள்ள இழுத்து விடுகிறவர், நான் கீழே விழுந்தா என்னை மேல தூக்கி விடுகிறவர், நான் வழி தெரியாம அங்கங்க திணறி சுத்திக்கிட்டு இருந்தா வழி இதுவே என்று சொல்லி எனக்கு வழி காட்டுகிற நல்ல கைடு, என்னோட கண்மல, என்னுடைய அடைக்கலம், எனக்கு யாரும் இல்லாத போது என்னோட ஃப்ரெண்டு, அந்த இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னபோது அவன் நடந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஹalleluya. எங்களை நோக்கி பார். Look unto us, look into us. இன்னைக்கு தேவையில் உள்ள ஜனங்களை நோக்கி இந்த வார்த்தையை நம்மளால சொல்ல முடியும்னா, நம்மளால நமக்குள்ள அந்த ரிவைவல் இருந்தா, நமக்குள்ள அந்த எழுப்புதல் இருந்தா, நாம எழும்பி தேவனுக்காக பிரகாசிக்கிறவளா இருந்தா, நம்மளால கண்டிப்பா இந்த வார்த்தையை தேவையுள்ள ஜனங்களை பார்த்து சொல்ல முடியும். எங்களை நோக்கி பார்.